அடுத்ததாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி. நான் பட்ட பாடு உங்களுக்கு தெரியணும்ல. மதுரையில் என் கட்சி பிள்ளை ஒரு மருத்துவர் இருந்தான். அவனை நிறுத்த போனேன். அவன் எல்லா தகவலும் கொடுத்துட்டான். நிறுத்துறதுக்கு ஆர்வம். உன் மாமனார் வீட்டில் என் மகளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் மருமகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பேன்ட்டு. தேர்தலில் நிறுத்தது அவ்வளோ பெரிய ஆபத்தா எனக்கு தெரியல, சரின்னு விட்டேன். அப்புறம் சண்முக பாரதின்னு ஒரு தம்பி மீனாட்சி அருத்தோணம் வேலை செய்கிறான், ரொம்ப நல்ல பிள்ளை, நம்ம கட்சி பிள்ளை. அவனை நிறுத்துறதுக்கு அவனுக்கு அவ்வளோ விருப்பம். அண்ணன் சொல்லி நான் நிற்கிறேன்ட்டு. அவன் மனைவி ஒத்துக்கல. அவங்களும் மருத்துவர் தான். என்னை விவாகரத்து பண்ணிட்டு வேணா அவரை கூட்டி போங்கன்ட்டாங்க. என்னடா நான் என்னமோ கொலைக்களத்துக்கு கூட்டி போகிற மாதிரி அவனை உலக புகழ் பெற தானே கூட்டிட்டு போகிறேன். அது விட்டேன். கடைசியாக ரொம்ப தவிச்சு ஆண் வேட்பாளர் நிறுத்த முடியாது, பெண் வேட்பாளர் தான் நிறுத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு என்ன செய்யணும் தெரியல. எங்கெங்கயோ தேடிட்டேன். சமூக பிரதிநிதித்துவம் ஒன்று இருக்குல்ல எனக்கு, என்னடா செய்யறதுன்னு பார்த்தா கடைசியாக என் தம்பி பரணி மாட்டினான். ஏய் அண்ணன் ரொம்ப அவங்க தான் ஒரு பேர் நம்ம ஓட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை நீ இருந்தாலும் சீட்டு கொடு வாயமுடுறா. நான் சொல்கிறத கேள்றா. யாராவது ஒரு படித்த பிள்ளை இருக்கா, டாக்டர் இருக்கு, பிறகு நம்ம தங்கச்சி இருக்கு நிப்பாட்டிலாம் போய் தயவு செய்கிற காலில் விழுதாண்டா கொண்டாடா அப்படின்னு. அப்படி கண்டெடுத்த ஒரு தங்கை, என் அன்பு தங்கை. பாருங்க, அவங்க முனைவர், யாதவா கல்லூரியினுடைய வணிகவியல் துணை பேராசிரியர், அதோட பண்பலை வரிசையிலுடைய அறிவிப்பாளர். 10 ஆண்டுகளா அவள்கிட்ட பேச்ச கொடுக்காதீங்க, எவனும் தப்பிக்க முடியாது. என் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக, வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்ளும். என் சொந்தக்காரங்களாம் நம்பி நிறுத்துறேன், கைவிட்டுறாதீங்க, நல்லா இருப்பீங்க. நான் உண்மையிலே பாவம், ஏதா பார்த்து பண்ணி விடுங்க நியாயமாரே, ஒரு ஓட்டை போட்டு விடுங்க. ஆமாம், 100 கோடிங்கிறாங்க, 200 கோடிங்கிறாங்க ஒரு தொகுதிக்கு. நான் கெஞ்சி கேட்டேன், அவ்வளோலாம் வேணாம், வட்டி காசு மட்டும் எனக்கு கொடுங்கன்னு. ஒருத்தனும் தர்ற மாதிரி இல்லை. அடுத்து சிவகங்கை, என்னுடைய மண், என்னுடைய மண். வீர பெரும் பாட்டியார். ஒரு பெண் எப்படி வாழணும்னு நீங்க நினைப்பீங்க? உலகத்தில் எந்த புரட்சிகர சிந்தனையாளனும் வரலாற்று பேரறிஞனும் வரைய முடியாது. அப்படி இப்படிதான் ஒரு பெண் இருக்கணும் நீங்க எந்த ஒரு சிந்தனையாளனும் நினைக்க முடியாது. இந்த உலகம் ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு புரட்சியாளன், ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும் நீங்க எழுதினால் அந்த பெண் என் பாட்டி வேலுநாச்சியார் தான். புருஷன் செத்துட்டா தாலி எடுத்துட்டு வெள்ளப்படவை கட்டி தான் நீ பார்த்திருப்ப. வாளையும் வேலையும் ஏந்தி வீர போர் புரிந்த மரத்தி என்னப்பட்டா வேலுநாச்சியார் தான். நல்லா கவனிச்சுக்கணும். அவளுடைய படை தளபதிகள், என் நிலத்தை ஆண்ட பெரும் மன்னர்கள், என்னுடைய பாட்டனார்கள், மருதிருவர்கள். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட வாடா என்று வீர முழக்கமிட்டு படை திரட்டி வெள்ளக்காரனை 8 நாள் சண்டையிட்ட சிவாஜி, மராட்டிய மன்னன் வீர சிவாஜி என்றால் 8 மாதங்கள் சண்டையிட்ட என் பாட்டனுக்கு என்ன பேர் யோசிச்சு பார்த்துக்க. அந்த மான மறவர்கள் நிறைந்த மண்ணிலே வேலு நாச்சியார் மருதிருவர்களின் பேத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். தஞ்சாவூர்ல இருந்து கொண்டு வந்து நிறுத்துறாருங்க அப்படின்னு. ஏன்னா ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாம் போட்டியிடும் போது எங்கடா படுத்தீங்க? எங்க படுத்தீங்க? சீமா கடலூர்ல ஒரு பிரச்சனைனா போராடணும், கன்னியாகுமரியில் பிரச்சனைனா போராடணும். ஆனா இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் வேட்பா எப்படி நிறுத்தலாம்? எப்படி எவ்வளவு உரிமைக்கு குரல் எழுப்புறான் பத்தியா? பிரிவினை. இது தமிழ் பெருங்குடிகள் நிறைந்து வாழ்கிற தமிழ் திருநாடு, என் நாடு, என் நிலம். எங்க வேணாலும் என் பிள்ளைகளை நிறுத்துவேன். அவள் தஞ்சாவூர்ல பிறந்திருக்கலாம், அவள் பூர்வீகம் என் மண்ணு தான். அவள் சிவகங்கை மண்ணுக்காகத்தான் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கட்சிப்பால் குரல் எழுப்புவார். ஒளி வாங்கிய மட்டும் என் பிள்ளைகிட்ட நீட்டிராத, கொண்டே வருவாளுங்க. தர்க்க அறிவில் என் பிள்ளைகளை தாண்டி எவன் இல்லை இந்தியாவில். ஆகச் சிறந்த அறிஞர்களை 40 பேரும் தேர்வு பண்ணிருக்கேன். உப்புக்கு சப்பானி நிறுத்தல. முன்னாடி நிக்கிற நான் வேணா கொஞ்சம் சோம்பலா இருக்கலாம், என் பின்னாடி நிக்கிற எல்லாம் வீரங்க. கவனத்தில் வச்சுக்கிட்டு என் தங்கை எழில் அரசி அவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அதெல்லாம் அடிச்சு நோருக்கும்
தடையை நொறுக்கு, படையை பெருக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. அடுத்து தஞ்சாவூர். கைதட்டுக்குன்னு கொஞ்சம் பேர் காசு கொடுத்து கொட்டி வந்துருக்காங்க. எப்படி அவனை அறிவிக்கிறதுங்க? கல்வியாளர் மற்றவெல்லாம் கல்லாதவனாடா அப்படின்னா, நீ பேராசிரியர் தானடா. ஆமாம், வகுப்பு எடுப்பேன்ல, அப்போ பேராசிரியர்னு சொல்லுவோம்டா. இல்லை கல்வியாளர்னே சொல்லிவிடுங்க, அப்படி தானே. என்னுடைய அன்பு தம்பி, என்னுடைய கொள்கை துணைவன், என்னோடு இணைந்து பயணிப்பவன். முதல்ல அவனை நான் பார்க்கும்போது எங்கள் அப்பா மணி அவர்கள் அவனுடைய கல்லூரியில் முதல்வர். என் தம்பி மணிச்சந்தில் வீட்டில் வச்சு என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. வெள்ளை உடை போட்டிருக்க. அப்படி இவர் தான் எங்கள் கல்லூரியின் தாளாளர் என்பது எனக்கு ஒரு மதிப்பு, ரொம்ப மதிப்பு. இவரெல்லாம் நம்ம கட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்போ நான் நினச்சேன், உண்மையிலே நினச்சேன். அது அவன்கிட்டே சொல்லியிருக்கேன். இப்போ தாறுமாறாக திட்டுவேன், வண்டியில் அதிகமாக திட்டு வாங்குறது இவனும் துறைந்தான். பாக்கி என் வண்டியில் ஏறமாட்டான், ஏற்றி வீங்கில் விட்டுருவான். ஏன்னு வண்டியில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இருப்பான், அண்ணன் கூட ஜாலியாக போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். 2 நிமிஷத்துக்கு ஒருத்தர் போட என்ன பண்ணிட்டு இருக்கேன், அவனை கூப்பிட்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ இந்த வண்டியில் ஏண்டா, நான் ஒரு தடவையாவது பாக்கியத்தை வண்டியில் உட்கார சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு தெரியும், கொண்டே வருவார், போய் இறங்குறதுக்குள்ள காதில் புண்ணாக்கி விட்டுருவார் அப்படின்னு. அப்படி என்னோட பயணிக்கிறவன் நல்லவன், ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வாட்டியோட நின்றணும், அடுத்த தடவை தேர்தல் நிற்கக்கூடாது, அடுத்த தடவை 234 150 பேர் இளைஞர்கள் நிறுத்த போகிறேன். அதை என் மகன் பெரியவனுக்கு தான் சீட்டு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன், அவனுக்கு அறிஞ்சிட்டான். பல பேர் பாருங்க, அடுத்த தடவை தேர்தல் 234 பேர் அறிவிக்கும் போது பல பேர் நெஞ்சோட சாப்பிட்றேன். ஏன்லாம் சின்ன பையனா இருப்பான். நான் ஒருத்தன் தான் பெரியாளர் பையன், நான் தான் கேப்டன் ஆஃப் ஷிப், நான் தான் நடத்தணும். டீம் கேப்டன் நான் தானே, டீம் கேப்டன் நான் தான். ஏய் ரைடு போட கோட்டை மட்டும் விட்டு ஏறில்ல. ஏய் போனஸ் கொடுத்தா பரவாயில்ல, ஏறு மேலே ஏறு. ஆடா நான் தான் சொல்லணும். என்னன்னா கட்டளை தளபதி. யாரோட கட்டளை தளபதி? பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் கட்டளை தளபதி. படையை நான் தான் வழி நடத்தணும். அதனால நான் நிற்கிறேன். மீதி எல்லாம் 150 பேர், 117 பெண்ணு, 117 ஆணு. அதுல பாரு பூரா யங்ஸ்டர்ஸ். நான் ஒருத்தன் தான் பெரிய இல்லை. பார்க்க தானே போற, இன்னும் 1 ஆண்டு தானே இருக்கு. கொளுத்தி எடுக்கிறேன் பாரு. அப்படிப்பட்ட ஒரு மகன் என் தம்பி ஹுமாயூன் அவர்கள். கல்வியாளன், நல்லவன், இறை அச்சம் கொண்டவன். எந்த சூழலையும் எந்த இடத்திலும் தன் தொழுகையை 5 வேளை கடமையை முடிக்காமல் இருக்க மாட்டான். எந்த சூழலிலும் செய்வான். இப்படி ஒரு மகன் என் 6 உயிர் தம்பி, என் உயிருக்கும் இதயத்திற்கும் நெருக்கமானவன். அவனை தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நான் அறிவிப்பதிலே பெருமையும் மகிழ்ச்சியும்.